கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாக விரும்புகிறோம். அது வெறும் பணம் அல்ல, வெறும் வசதி அல்ல, வெறும் பெயரும் புகழும் அல்ல. நமக்கு வேண்டும் ஒரு பரக்கத்தான வாழ்க்கை. நாம் செய்யும் முயற்சியில் அல்லாவின் உதவி இருக்க வேண்டும். நாம் ஈட்டும் வருமானத்தில் நிறைவு இருக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி இருக்க வேண்டும். மனதில் சந்தோஷம் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரே சொல் தான் பரக்கத். பரக்கத் என்றால் அதிகம் என்பதல்ல. குறைவாக இருந்தாலும் போதுமானதாக மாறுவது தான் பரக்கத். சிறிய வருமானம் இருந்தாலும் பெரிய நிம்மதி கிடைப்பது பரக்கத். குறைந்த நேரம் இருந்தாலும் அதிக சாதனை நிகழ்வது பரக்கத். இதை அல்லாஹ் அல்குரானிலும் நபிகள் பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளிலும் அழகாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அல்லாஹ் இஸ்ரா பயணத்தை அறிமுகப்படுத்தும் போது பைத்துல் முகத்தஸை அல்லதி பாரக்னா ஹவலவ் என்று குறிப்பிடுகிறான். அதாவது அந்த இடம் பரக்கத்தால் சூழப்பட்ட இடம். இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறான். பரக்கத் என்பது இடத்திலும் இருக்கலாம், காலத்திலும் இருக்கலாம், மனிதர்களிலும் இருக்கலாம், செயல்களிலும் இருக்கலாம். திருக்குரானில் எல்லா சூறாக்களும் அருளுடையவை தான். ஆனால் சில சூறாக்களை நபிகள் பெருமானார் தனிப்படையாக சுட்டிக்காட்டினார்கள். அதில் முதன்மையானது சூரா பகரா. உங்கள் வீடுகளில் சூரா பகரா ஓதுங்கள். அந்த வீட்டில் பரக்கத் இறங்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஓதாமல் விட்டுவிடுவது இழப்பே தவிர வேறு எதுவும் இல்லை என்றும் எச்சரித்தார்கள். நபிகள் பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தபோது அவர்கள் முதலில் கேட்ட துஆ என்ன தெரியுமா? அரசியல், பாதுகாப்பு, எதிரிகள் குறித்து அல்ல. யா அல்லாஹ், மக்காவுக்கு நீ கொடுத்த பரக்கத்தை விட இரட்டிப்பு பரக்கத்தை மதீனாவுக்கு கொடு என்றார்கள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சமூகத்தை உயர்த்துவது ஆயுதம் அல்ல, அரசியல் அல்ல, பரக்கத்தான். நாம் தினமும் தொழுகையில் கூட அறியாமலே பரக்கத்தை கேட்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மத் என்று. நபிகளின் மீது பரக்கத்தை இறைவனிடம் கேட்கும்போது அதன் நிழல் நம்மையும் வந்து சேர்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபிகள் பெருமானார் செய்த துஆவை பாருங்கள். நீண்ட ஆயுள் கேட்கவில்லை, அதிக செல்வம் கேட்கவில்லை. யா அல்லாஹ், இவருடைய ஆயுளில் பரக்கச் செய், இவருக்கு நீ கொடுப்பதில் பரக்கச் செய் என்று தான் கேட்டார்கள். அதனால் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட, பயனுள்ள, செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக் கொள்ள வேண்டும், எண்ணிக்கையை விட நிறைவு முக்கியம். பரக்கத்தான வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை மூத்தவர்களுக்கு மரியாதை. வயதில் பெரியவர்களை மதிக்கும் வீட்டில் பரக்கத் தானாக இறங்குகிறது. அவர்களின் ஆலோசனையை கேட்பது, அவர்களை புறக்கணிக்காமல் முன்னிலைப்படுத்துவது அல்லாவின் உதவியை அழைக்கும் செயல். நபிகள் பெருமானார் பாலை முதலில் மூத்தவர்களுக்கு வழங்கியதன் மூலம் இதை நடைமுறையாகவே நமக்கு காட்டினார்கள். இரண்டாவது, உறவுகளை பேணுதல். உறவுகளில் சிக்கல் இல்லாமல் இருக்காது. ஆனால் சிக்கல்களை காரணமாக்கி உறவை துண்டித்துவிட்டால் பரக்கத் துண்டிக்கப்படும். பிறவுன் போன்ற கொடியவன் கூட உறவுகளை பேணிய ஒரு பண்பின் காரணமாக தண்டனை தள்ளிப்போனது என்றால் நாமெல்லாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, பரக்கத்துக்காக துஆ செய்வது. யா அல்லாஹ், நீ எதை கொடுத்தாலும் அதில் பரக்கச் செய் என்று கேட்க பழக வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பொறுமைக்கு பதிலாக நபிகள் செய்த துஆ அவர்களின் சந்ததியில் பரக்கத்தை கொண்டு வந்தது. துஆ என்பது விதியை மாற்றும் ஆயுதம். நான்காவது, பகிர்தல். எது இருந்தாலும் பகிரும் மனம் வந்தால் அல்லாஹ் அதை பெருக்கும். 2 பேருக்கான உணவு 3வருக்கு போதும், 3வருக்கானது 5வருக்கு போதும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது வெறும் வார்த்தை அல்ல, அனுபவ உண்மை. 5வது, குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுவது. ஒரே வீட்டில் இருந்தும் தனித்தனியாக சாப்பிடுவது பரக்கத்தை குறைக்கும். சேர்ந்து உட்கார்ந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடும் உணவில் அல்லாஹ் நிறைவை வைக்கிறான். 6வது, வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்லுதல். இது சிறிய செயல் போல தோன்றலாம். ஆனால் இது அல்லாவின் பாதுகாப்புக்குள் நம்மை கொண்டு போகும் பெரிய அமல். 7வது, கிடைத்ததில் திருப்தி. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் நாவு தான் பரக்கத்தை ஈழ்க்கும் காந்தம். குறைகளை எண்ணாமல் நன்மைகளை எண்ணும் மனம் வந்தால் வாழ்க்கை மாறும். 8வது, தக்குவா. அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வோடு வாழும் வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்களுக்கு வானத்திலும் பூமியிலும் உள்ள பரக்கத்துகளை அல்லாஹ் திறந்து விடுவான். இத்தகைய பரக்கத்தான வாழ்க்கையை வாழும் தஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இந்த உரை உங்கள் மனதை தொட்டிருந்தால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த உரை பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த ஒரு பகிர்வு யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் பரக்கத்திற்கான வாசலாக மாறலாம். ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.